ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் பிக் பாஸ் விட்டு வெளியேறினோன்னு நிஷா அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போன நிஷாவை அவங்களோட உறவினர்கள் நிஷாவை பயங்கரமாக வெல்கம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிஷாவுக்கு அவங்க அம்மா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த சீசனில் என்னன்னு தெரியல, பிக் பாஸை விட்டு வெளியேற ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் அவங்களோட வீட்டுக்கு போகும்போது அவங்கள பயங்கரமாக வெல்கம் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சம்யுக்தா பிக் பாஸ் விட்டு வெளியேறினதும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்களோட அப்பா அம்மா உறவினர்கள் மற்றும் எல்லாரும் சேர்ந்து சம்யுக்தாக்கு கேக் வெட்டி செலிப்ரேஷனே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தன்னோட மகள் மட்டும் குறைஞ்சவே இல்லை. என்னோட மகளும் பிக் பாஸை விட்டு வந்திருக்கா, என் மகன் நிஷாவுக்கும் நாங்கள் வெல்கம் செலிப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்ற விதமா எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போன நிஷாவை கார்ல இருந்து இறங்கினதும் அவங்களோட அம்மா ஆரத்தி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தன்னோட மகனை பார்த்து ரொம்பவே கண்ணீர் விட்டுருக்காங்க நிஷா. தன்னோட மகன் அம்மாவுக்காக பொக்கே கொடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்பு கொடுத்த விஷயங்களை பார்த்து அங்கிருந்த அனைவரும் ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த வீடியோவை நிஷா தற்பொழுது அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ரசிகர்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு பல்வேறு ரசிகர்கள் இப்படியே இருந்துருங்க, தயவு செஞ்சு பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளை கலந்துக்காதீங்க, எப்பயும் ரசிகர்களுக்காக காமெடி பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு இப்படியே இருந்துருங்க நிஷா, அதான் உங்களுக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பலரும் தற்பொழுது நிஷாக்கு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. பொதுவாக பிக் பாஸை விட்டு வெளியேற கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்கு போனதும் தன்னோட உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அனைவரும் நம்மளை பயங்கரமாக திட்ட போறாங்க அப்படின்ற பயத்தில் தான் வீட்டுக்கு போவாங்க. அதே மனநிலைமையில தான் நிஷாவும் போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தன்னோட அம்மா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்பாங்க அப்படின்னு. ஏன்னா நிஷா பிக் பாஸ் விட்டு வெளியேறதுக்கு முன்னாலே சொல்லியிருந்தாங்க, வெளியில அர்ச்சனாவோட அப்பாவை பத்தி பேசின விஷயங்கள் அவங்களுக்கு அகேன்ஸ்டா ப்ராஜெக்ட் ஆயிருக்கிறத ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ரசிகர்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கோவம் கிடையாது நிஷா மேல. நிஷா மேல இருந்த ஒரே கோவம் அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறம் அர்ச்சனாக்கு அடிமையாகி அவங்களோட தனித்தன்மையை இழந்து நிஷாவுக்கு ஒரு பெரிய கூஜாவாயிட்டாங்க அப்படிங்கிறதான் நிஷா மேல ரசிகர்களுக்கு இருந்த கோபம். ஏன்னா அர்ச்சனா வர்றதுக்கு முன்னால வரைக்கும் சிங்கர் வேல்முருகன், நிஷா இவங்கெல்லாம் ஏதோ ஒரு அளவுக்கு உள்ள ஃபன் பண்ணிட்டு மற்ற கண்டஸ்டன்ஸை ஜாலியாவே வச்சிருந்தாங்க. என்னைக்கு அர்ச்சனா உள்ள வந்தாங்களோ அதுல இருந்து அர்ச்சனா பேச்சை கேட்டு ரெண்டு பேருமே அடிமையாயிட்டாங்க. ஆரம்பத்தில் வேல்முருகன் நீ பேசாத அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி வேல்முருகன் டம்ப் பண்ணாங்க அர்ச்சனா. வேல்முருகன் பேசாமையே இருந்து வெளியேறிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக நிஷாவையும் நிஷா காமெடி பண்ணாத, சீரியஸாயிரு, சிரிக்காத நிஷா நான் கடுப்பாயிருவேன் அப்படின்னு சொல்லி நல்லா ஃபன் பண்ணி சிரிச்சிட்டு இருந்த நிஷாவையும் அர்ச்சனா ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி டம்ப் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிஷாவோட தனித்துவம் வெளியிலே வரல. ஆக மொத்தம் அர்ச்சனா பேச்சை கேட்டு அடிமையா இருந்ததுனால வேல்முருகன் மற்றும் நிஷா ரெண்டு பேருமே வெளியேறிட்டாங்க. தென் அதே மாதிரி பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததும் நிஷா கண்டிப்பா எபிசோட்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட உறவினர்களும் சொல்லியிருப்பாங்க, நீ வெளியே வந்ததுக்கு முக்கியமான காரணம் அர்ச்சனா மற்றும் ரியோ தான். உன்னோட கேமை நீ தனியா விளையாடாம நீ அர்ச்சனா ரியோ இவங்க பின்னாலேயே சுத்தினதுனால தான் இப்போ நீ வெளியில வந்திருக்க அப்படின்னு சொல்லி நிஷாக்கு அவங்களோட உறவினர்கள் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் நிஷா வந்து ரியோவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அர்ச்சனா மேலதான் அவங்களுக்கு கோவம் இருக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பாய்சன் மாதிரி இருந்து உறவாடியே அர்ச்சனா நம்மளை எல்லாரையும் கெடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிஷா கண்டிப்பா ரியலைஸ் ஆவாங்க. அது மட்டும் இல்லாம அர்ச்சனா மேல கோவப்படுவாங்க. தென் அதே மாதிரி நிஷா கடைசி வரைக்கும் ரியோ மேல பாசமாவே இருந்திருக்காங்கிறது நல்லாவே தெரிஞ்சது அவங்க வெளியேறும்போது. ஆனா ரியோ பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல எப்ப கமல் சார் குரூப்பா விளையாண்டிங்கன்னா கூண்டோட கைலாசம் தான் அப்படின்னு சொல்லி கடந்த வாரம் வான் பண்ண ஆரம்பிச்சாரோ அதுல இருந்து நிஷாவை விட்டு நேக்கா ஒதுங்க ஆரம்பிச்சிட்டார் ரியோ. ஆனா நிஷா விட்டு ஒதுங்கினாலும் இன்னும் அர்ச்சனா பின்னால சுத்திட்டு இருக்காரு ரியோ. அதனால கண்டிப்பா அடுத்த வாரம் கூண்டோட கைலாசம் கான்செப்ட்ல அர்ச்சனா ரியோ இந்த ரெண்டு பேரும் வெளியேறுவாங்கிறதுல சந்தேகமே இல்லை. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் பத்தின அடுத்தடுத்த தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.